தன் கணவனை பாசக்கயிற்றால் இழுத்துச் சென்ற யமனைப் பின்தொடர்ந்து சென்ற சாவித்திரி கூறினாள், கணவருக்கு அருகில் இருக்கும்போது எனக்கு எப்படி தளர்ச்சி ஏற்படும்? உயிரினும் உயர்ந்த என் கணவர் எங்கு இருக்கிறாரோ அதுவே எனக்கும் நிரந்தரமான உறைவிடம். தேவேஸ்வரனே, தாங்கள் என் கணவரை எந்த இடத்திற்கு எடுத்துச் செல்கிறீர்களோ அங்கே எனக்கும் இடம் கிடைக்க வேண்டும். இதை தவிர இன்னொரு விஷயம் கேளுங்கள். பெரியோர்களை ஒருமுறை சந்திப்பது கூட மிகவும் விரும்பத்தக்கது. அதை காட்டிலும் சிறந்தது அவர்களுடன் நட்பு கொள்வது. நல்லோர் இணக்கம் ஒருபோதும் பயன் தராமல் போகாது. ஆகவே எப்போதும் மேன்மக்களுடனேயே இருக்க வேண்டும். யமராஜன் கூறினார், சாவித்ரி, நீ சொல்லிய நன்மொழிகள் என் மனத்திற்கு மிகவும் உகந்தவையாக உள்ளன. அவை அறிவாளிகளின் அறிவை கூட வளரச் செய்யும். ஆகவே சத்யவானின் உயிர் நீங்களாக உனக்கு வேறொரு வரத்தையும் தருகிறேன், கேள். சாவித்ரி கூறினாள், அறிவு படைத்த மாமனாரிடமிருந்து முன்பு பறித்துச் செல்லப்பட்ட அரசு தானாகவே அவருக்கு கிடைக்க வேண்டும். அவர் தன் அறக்கடமைகளை விட்டுவிடக் கூடாது. இதுவே நான் தங்களிடம் வேண்டும் இரண்டாவது வரம். யமராஜன் கூறினார், மன்னர் தியுமத்சேனர் விரைவிலேயே தானாகவே அரசை பெறுவார். தன்னுடைய கடமைகளையும் விட்டுவிட மாட்டார். சரி, உன்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது. நீ இப்பொழுதாவது திரும்பிச் செல். வீணாக உன் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளாதே. சாவித்ரி கூறினாள், தேவனே, தாங்கள் எல்லா மக்களையும் நியமத்துடன் அடக்கி வைத்துள்ளீர்கள். அவர்களை நியமனம் செய்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்கள் விரும்பும் பயனையும் அளிக்கிறீர்கள். அதனால்தான் தாங்கள் யமன், அதாவது கட்டுப்படுத்துபவர் என்ற பெயரால் புகழ் பெற்றுள்ளீர்கள். ஆகவே நான் சொல்வதை கேளுங்கள். மனம், மொழி, செயல்களால் அனைத்து உயிர்களிடத்தும் வஞ்சகம் இல்லாமை, அன்பு செய்தல், தானம் கொடுத்தல், இது மேலோர்களின் தொன்மையான அறம். அநேகமாக எல்லா மக்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் தம்மால் முடிந்த அளவுக்கு இனிமையாக பழகுகிறார்கள். ஆனால் மேலோர்கள் தம்மிடம் வரும் எதிரிகளையும் கூட கருணை காட்டி பழகுகிறார்கள். யமராஜன் புகன்றார், மங்களமானவளே, தாகம் கொண்டவன் தண்ணீர் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சியடைவானோ அப்படியே உன் பேச்சு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது. சத்யவானின் உயிர் நீங்களாக உனக்கு விருப்பமான இன்னொரு வரமும் பெற்றுக்கொள். சாவித்ரி கூறினாள், என்னுடைய தந்தை அஸ்வபதி மன்னருக்கு புதல்வர்கள் இல்லை. அவருடைய குலம் ஓங்கச் செய்யும் முறைப்படி 100 பிள்ளைகள் உண்டாக வேண்டும். இதனை எனது 3வது வரமாக கேட்கிறேன். யமராஜன் புகன்றார், அரசகுமாரியே, உனது தந்தையின் குலத்தை வளரச் செய்யும் வண்ணம் ஒளி பொருந்திய 100 மேன்மக்கள் உண்டாவார்கள். சரி, உன்னுடைய விருப்பம் நிறைவேறியதல்லவா? நீ இப்பொழுதாவது திரும்பிச் செல். அதிக தூரம் வந்துவிட்டாய். சாவித்ரி கூறினாள், கணவரின் அருகில் இருப்பதால் இது ஒன்றும் தொலைவாகவே படவில்லை. என் மனம்தான் வெகு தூரத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இப்போது கூறப்போவதை தயவு செய்து கேட்டருள வேண்டும். தாங்கள் விவஸ்வான் எனப்படும் சூரிய தேவரின் குமாரர் ஆதலால் சான்றோர்கள் தங்களை வைவஸ்வதன் என்றும் அழைக்கிறார்கள். தாங்கள் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேற்றுமையின்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியாக நீதி வழங்குகிறீர்கள். அதனாலேயே அனைத்து மக்களும் அறத்தை கடைப்பிடிக்கிறார்கள். எனவே தாங்கள் தர்மராஜன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். மேலும் மனிதன் மகான்களிடம் நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு தன்மேலும் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆகவே அனைவரிலும் மகான்களிடம் அதிக அன்பு செலுத்த விரும்புகிறான். எல்லா ஜீவன்களுக்கும் நல்லிதயம் காரணமாகவே நம்பிக்கை உண்டாகிறது. மகாத்மாக்களிடம் அதிகமாக நற்பண்புகள் இருப்பதாலேயே அனைத்து மக்களும் மகாத்மாக்களிடம் விசேஷமான நம்பிக்கை வைத்துள்ளார்கள். யமராஜன் கூறினார், பெண்ணே,
நீ கூறிய விஷயங்களை உன்னைத் தவிர வேறு எவரிடமிருந்தும் நான் கேட்டதில்லை. அதனால் நான் மிகவும் மகிழ்கிறேன். சத்யவானின் உயிர் நீங்களாக வேறு எதையேனும் 4வது வரமாகவும் கேள். இங்கிருந்து திரும்பிப்போ. சாவித்ரி கூறினாள், எனக்கு சத்யவான் மூலமாக குலத்தை வளர்க்கிறவர்களும் பெரு வலிமை பெற்றவர்களும் வீரம் நிரம்பியவர்களுமான சொந்த பிள்ளைகள் 100 பேர் உண்டாக வேண்டும். இதுவே எனது 4வது வரம். யமராஜன் கூறினார், பெண்ணே, உனக்கு உடல் வலிமையும் பேராற்றலும் நிறைந்த 100 புதல்வர்கள் உண்டாவார்கள். உனக்கு மிகவும் ஆனந்தம் உண்டாகும். சரி, இப்பொழுதாவது நீ திரும்பிச் செல்.